சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சிந்தாமணி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா மேடம், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், நீங்கள் பார்வதி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட ரொம்ப பேசணும்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னென்னு நீங்கள் ஃபோன்லேயே பேசலாமே, மனோஜுக்கு வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறேன், நிறைய வேலை இருக்குது, இப்போ நான் பார்வதி வீட்டுக்கே சரியாக வரதில்லை, பார்வதி கிட்ட பேசுகிறதும் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பேசுகிறோமோ ஃபோனில் பேசிடுங்க. அங்கே பார்வதி வீட்டில் வந்து பேசினாலும் பார்வதி ரொம்ப கோவப்படுவா. ஏன்னா எப்போவும் நீங்கள் மீனா முத்துவை பற்றி தானே பேசுவீங்க, எனக்கு தான் உங்களை பற்றி தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இல்லை விஜயா மேடம், நீங்கள் கண்டிப்பாக வரணும், மீனா முத்துவை பற்றி தான் பேச போகிறேன், ஆனால் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்துடுறேன், ஆனால் இன்றைக்கி வர முடியாது, கண்டிப்பாக நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயா. என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் மீனா முத்துவை பற்றி பேசணுன்னு வேற சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே. அப்படியே அவங்க மீனா முத்துவை பற்றி பேசினாலும் நம்ம மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சிந்தாமணியை பற்றி பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியால் தான் மீனாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு முத்து வேற பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் சிந்தாமணி இப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலன்னு யோசிக்கிறாங்க விஜயா. வீட்டுக்கு வந்த அண்ணாமலை, மனோஜ், கடையில் இப்போ வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது, அப்பா வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரி மனோஜ், நிறையா கடன் வாங்கியிருந்தேன், நானும் ஃபினான்சர்கிட்ட பேசி உனக்காக பணம் கொடுத்தேன், அப்புறம் மீதி பணத்தை நீ தான் தருவேன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஃபினான்சர்கிட்ட வந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டியா? இப்போ வரைக்கும் உன்னுடைய பிஸ்னஸை பற்றி நான் எதுவுமே கேட்கல, ஏன்னா விஜயா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கா, அதனால் இங்கே வந்து உன்னுடைய பிஸ்னஸை நல்லா பார்த்துப்ப, நீ வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், இப்போ உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் வேறு செய்கிறோம், பொண்ணு வீட்டில் வேற உன்னை பற்றி விஜயா ரொம்ப பெருமையாக பேசியிருக்கா, அதனால தான் இப்போ உன்னுடைய பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்டேயும் மனோஜ்கிட்டையும் இப்படி கேள்வி கேட்ட உடனே, எதுக்காக வந்த உடனே ஃபினான்சியர்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தந்துட்டியான்னு இங்கே அப்பா கேட்குறாங்கன்னு புரியலையேன்னு மனோஜ் வந்து விஜயாவை பார்க்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குங்க கவலைப்படுறீங்க, நம்ம மனோஜை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், அதெல்லாம் கடன் பிரச்சனையை மனோஜ் பார்த்துப்பாங்க, மனோஜ் சீக்கிரமாகவே அந்த பணத்தை திருப்பி தந்துடுவான்னு எனக்கு தெரியும். என்ன மனோஜ், பணத்தை திருப்பி தந்துடுவேல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா கண்டிப்பாக பணத்தை திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, பார்த்தீங்களா, மனோஜை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்கள் பொண்ணு வீட்டில் பேசி சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜுக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, என்னம்மா அப்பா வந்த உடனே நான் பிஸ்னஸ் எப்படி செய்கிறேன்னு கேள்வி கேட்குறாரு, இப்போ டிவோர்ஸ் எப்போ கிடைக்கும்னு கேள்வி கேட்குறாரு, என்னம்மா பேசுகிறதுன்னு சொல்கிறாரு இங்கே வந்து மனோஜ். நான் பார்த்துக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னேன்ல, வக்கீல்கிட்ட பேசிட்டேன், சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிருன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்னங்க, கல்யாண ஏற்பாடை சீக்கிரமாக செய்ய வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம நிச்சயம் செய்யும் போதே ரோகிணியால் பிரச்சனை வரும்னு நினச்சேன், ஆனால் ரோகிணி இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரலை, கேள்வி கேட்கல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, நீ சொல்கிற மாதிரி இங்கே வந்து எப்படியும் டிவோர்ஸ் கிடச்சிருன்ற நம்பிக்கையில் ரோகிணி அமைதியாக இருந்தாலும் கல்யாணத்தில் ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டில் பேசி சீக்கிரமாகவே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலாம், அவங்க என்னவோ பொறுமையாக தான் இருக்காங்க, அதே மாதிரி நாமளும் வந்து அமைதியாக இருக்கக்கூடாதுல்ல, டிவோர்ஸ் எப்போ கிடைக்கும்னு சீக்கிரமாக பேசி டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா இங்கே மனோஜோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், மனோஜோட வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த ரோகிணிக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க விஜயா. ஆமாம்மா, அந்த ரோகிணியால் பிரச்சனை வரும்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக பிரச்சனை வரப்போகுது, ரோகிணி நம்ம வீட்டு மருமகளே இல்லைன்னு எல்லாரும் பேசி நம்ம தான் வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற, உங்கள் அப்பா இப்போ உன்னுடைய பிஸ்னஸை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நீ வேற நிறைய கடன் வாங்கியிருக்க, ஃபினான்சர்கிட்ட வேற வீட்டு பத்திரம் இருக்குது, இந்த உண்மை உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னா கடையில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்க, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆமாம்மா, நான் கடைக்கு கிளம்புறேன், வீட்டில் இருந்தாலே அப்பா இப்படி தான் கூப்பிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு, நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், அப்பா வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நீங்களே அப்பா கிட்ட பேசுங்கம்மா, கடையில் நிறைய வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன விஜயா, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது மனோஜ் எங்கே கிளம்புறான்னு கேட்கும்போது, இல்லைங்க கடையில் நிறைய வேலை இருக்குது, மனோஜ் எவ்வளோ பொறுப்பாக வேலையை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியும்ல, மனோஜ் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கிறது உண்மைதான், ஆனால் சீக்கிரமாகவே அந்த பணத்தை மனோஜ் திருப்பி கொடுத்துருவான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
"என்ன மீனா, ரொம்ப அமைதியா இருக்க. பூ கடைக்கு போகலையா?" அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. "இல்ல மாமா, வீட்ல நெறைய வேலை இருந்தது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா, வீட்ல இருக்க வேலைய நீ தான் பார்க்கணுமா? ஏன் விஜயா பார்க்க மாட்டாளா? தனியாவே எவ்வளோ வேலைய பார்க்க முடியும்? இப்ப நீ வந்து உனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ வந்து பூக்கடைக்கு ஓனரா இருக்க. உன்னுடைய வேலைய கவனிக்காம வீட்ல இருக்க வேலையவே செஞ்சுட்டு இருக்க. என்ன விஜயா? மனோஜ பத்தி யோசிக்கிற? மனோஜ் கடைக்கு போனா தான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிற நீ, இங்க மீனாவும் பூக்கடைக்கு போகணும்னு யோசிக்க மாட்டியா? மீனா தனியா எவ்வளோ வேலைய பார்க்க முடியும்? வீட்ல இருக்க வேலைய நீ பார்க்க வேண்டியதானே? மீனா, கடையில வேலை இருந்தா நீ கிளம்புமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நான் தான் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யாம இருக்கேன்னு, இப்ப நீங்க வேற இப்படி பேசுறீங்களா? மீனா எல்லார் மனசையும் மாத்திட்டா. நல்லா சமைச்சு குடுக்குறேன்னு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டா. மீனாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்கல்ல?" அப்படின்னு மீனா மேல உள்ள கோவத்துல இப்படி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, "வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு நேரம் இருந்தா பூக்கடைக்கு போறேன். இல்லையா, நான் வீட்லயே இருந்துடுறேன் மாமா. விஜயாத்த பேசுறத என்னால பொறுமையா பார்த்துட்டு அமைதியா இருக்கவே முடியல. ஏன்னா விஜயாத்த எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க மீனா. இங்க வந்து மீனா எவ்வளோ பொறுப்பா வீட்டு வேலைய பார்த்துக்கிறா. ஆனா விஜயா என்னைக்கு தான் மீனாவ புரிஞ்சுகிட்டு சப்போர்ட் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. அடுத்த நாள் விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க. "பார்வதி, சிந்தாமணி வந்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "எதுக்காக சிந்தாமணி என் வீட்டுக்கு வரணும் விஜயா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, சிந்தாமணி என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான் அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு நெறைய வேலை இருக்கு விஜயா. நெறைய கதை சொல்லணும். அதனால சிந்தாமணி எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. சிந்தாமணி உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, நீயே ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே" அப்படின்னு சொல்றாங்க. "நீயும் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. இங்க மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்றேன். முன்னாடியெல்லாம் எங்க வீட்ல ஃபங்க்ஷன்னா நீ தான் முன்னாடி வந்து நிப்ப. உதவி செய்வ, சப்போர்ட் பண்ணுவ. இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டிக்கிற. மனோஜோட கல்யாணத்துக்காக நானும் நெறைய செலவு செய்யணும்னு நெனைக்கிறேன். என்கிட்ட தான் பணமே இல்ல. நீ என் ஃப்ரெண்டு தானே, எனக்கு பணம் குடுத்து உதவி செய்யலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "மனோஜோட கல்யாணத்துக்கு இப்படிலாம் செய்ய போறேன்னு இப்ப தானே சொல்ற. ஏன் நிச்சயத்துக்கு கூட என்ன நீ கூப்பிடலையே" அப்படின்னு சொல்றாங்க. "சரி விஜயா, உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு. கண்டிப்பா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்." "சரி விஜயா, வேலை இருக்கு. நான் ஃபோனை வைக்கிறேன். நீ வீட்டுக்கு வரணும்னா வர வேண்டியதானே" அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. "சரி பார்வதி, எனக்காக நீயே சமையலெல்லாம் செஞ்சு வை. ஏன்னா நானும் சிந்தாமணியும் உன்னுடைய வீட்ல தான் சாப்பிட போறோம்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? நான் உனக்காக சமைச்சு வைக்கணுமா? உனக்காக சமைச்சா பரவால்ல. உனக்காக உதவி செஞ்சா பரவால்ல. சிந்தாமணிக்கும் நான் வந்து சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணுமா? எனக்கு இப்படிலாம் சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, நான் ஏற்கனவே எனக்காகவும், என் ஃப்ரெண்டுக்காகவும் அ சமையல் வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன். உங்களுக்காக தனியா என்னால சமைக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பார்வதி இப்படி பேசுறேன்னு" கேட்கும்போது, "என்ன விஜயா, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணிய பார்க்கறதுக்காக நீ வரேன்னா, நீ வேணும்னா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து குடு. அதுக்காக சிந்தாமணிக்கெல்லாம் என்னால சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி தர முடியாது. சமைச்சு குடுக்கவும் முடியாது. உனக்கு வேற வேலையே இல்ல விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி. வர வர பார்வதி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறா. ஏன் சிந்தாமணிக்காக சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணா என்ன? சிந்தாமணி என்ன பேச போறாங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. மீனாவும் முத்துவும் சந்திரா கிட்ட சத்யாவோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இங்க சீதாவும் வந்திருக்காங்க. சீதா, சந்திரான்னு எல்லார்கிட்டயும் இங்க முத்து வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க உங்களுக்கே தெரியும். அ சத்யாவும், ரேகாவும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது, "முத்து மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. "அத்தை பொறுமையா இருங்க. இங்க இப்ப வந்து இவங்க 2 பேரும் விரும்புறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால கல்யாண ஏற்பாட நாம தான் பார்த்துக்கணும்னு" சொல்லும்போது, "ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? அது மட்டும் இல்லாம, நாங்க வந்து அ இத்தன வருஷமா இந்த வீட்ல இருக்கிறோம். ஆனா, இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சத்யா நல்ல வேல பார்த்து எங்க குடும்பத்த பார்த்துக்கிறான். சத்யா வந்து உங்களால தான் முத்து மாப்பிள்ளை நல்லபடியா படிப்பெல்லாம் முடிச்சான். நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். ஆனா, ரேகா எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்க? எங்க வீட்ல எப்படி ரேகா தங்குவாங்க? அவங்க வந்து வசதியா இருந்திருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அப்படியே நம்ம இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொன்னாலும், அவங்க அப்பாவும், அம்மாவும் சரின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா முத்துவ பார்க்குறாங்க. "நான் தான் சொன்னேன்ல, இந்த கல்யாணத்த நடத்தி வைக்க வேண்டான்னு. என் அம்மா சரியா தானே கேள்வி கேட்குறாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? சிந்தாமணியால பிரச்சனை வரும். ரேகாவோட அம்மா வேற யாரும் இல்ல. சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மைய தெளிவா இப்பவே பேசிருங்க. அதுக்கப்புறம் அ கல்யாணம் வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு இந்த இந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க.
அதனால் இப்போவே இந்த உண்மையை சொல்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஆமாங்க, எதுக்கு இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும்? சிந்தாமணியால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சிந்தாமணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த ஆளெல்லாம் அனுப்பி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ வந்து எதுக்குங்க பொறுமையாக இருக்கணும்? ரேகா வேற யாரும் இல்லை, சிந்தாமணியோட பொண்ணு தான்னு உண்மையை சொல்லிடலாம். இதில் ரேகாவோட அப்பா ரொம்ப நல்லவர் தான். ஆனால் சிந்தாமணி பேச்சை கேட்டு அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு கண்டிப்பாக நம்ம யோசிக்கவே முடியாது. ரேகாவோட வாழ்க்கைக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. சத்யா இப்போ தான் வேலைக்கு போகிறான், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான்னு என் அம்மா, என் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டேயும் சத்யாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. சத்யாவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் நிம்மதியாக பூக்கடையில் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஏற்கனவே சிட்டிக்கிட்ட வேற சத்யா வேலை பார்த்துருக்கான். அப்போல்லாம் என் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? நீங்கள் தான் வந்து சத்யா இவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு காரணமாக இருக்கீங்க. அதனால் உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சத்யாவுக்கு ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுகிறீங்கல்ல, இதெல்லாம் சரியே இல்லைன்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, நானே பேசிக்கிறேன். இப்போ ரேகாவோட அம்மா சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை நம்ம இவங்கக்கிட்ட சொல்லவும் வேண்டாம். சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு யோசிக்கவும் வேண்டாம் மீனா. நமக்கு சத்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம். சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். உங்கள் தம்பி சத்யாவை பற்றி நீ வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறல்ல, சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்போ இந்த கல்யாணத்தை நீ தான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு சொல்கிறாரு முத்து. சந்திரா வீட்டுக்கு வந்த சீதா, முத்து மாமா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறீங்க. ஆனால் மீனாக்கா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு புரியலையே. அக்கா, இப்போ என்ன, சத்யா வந்து ரேகாவை விரும்புகிறான். இந்த உண்மை எனக்கே தெரியுமே. என்ன, அம்மா தான் கேள்வி கேட்பாங்கன்னு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். ரேகா அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா, நம்ம ரேகாவோட அப்பா அம்மா கிட்ட பேசுவோம். இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வோம்க்கா. இங்கே வந்து சத்யாவோட வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருந்தால் போதாதா? அக்கா, நானும் வந்து அருணை விரும்பினேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் இப்போ ஏன்க்கா ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, எல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்னக்கா காரணம்? நீ சொல்லுக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுல்ல, அதான் அவங்க எப்படி நம்ம வீட்டில் இருப்பாங்க, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது, ரேகாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து தம்பி, மீனா யோசிக்கிறதுலாம் சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் பேசிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்கள் சரின்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களை விட சத்யா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு முத்து வந்து சத்யாவுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சத்யா வராரு. முத்து மாமா, மீனாக்கா, சீதா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து சீதா ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்லையே சத்யா, ரேகாவை நீ விரும்புகிற, இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு முத்து மாமா கிட்ட பேசியிருக்க, முத்து மாமா உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சத்யா ரொம்ப அமைதியாக இருக்காரு. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்ன சத்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன? ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நீ வந்து அவங்க கம்பெனியில் தான் வேலை செய்கிற. இந்த உண்மை தெரிஞ்சா ரேகாவோட அப்பா உன்னை புரிஞ்சுப்பாரா? இல்லை அவங்களால பிரச்சனை வந்தால் என்ன செய்வ? நீ ரொம்ப பொறுப்பாக உன்னுடைய வேலையை பார்க்குறேன்னு ரேகா எப்பயுமே பாராட்டி பேசுவாங்க. ஏன், ரேகாவோட அப்பாவும் உன்னை ரொம்ப பாராட்டியிருக்காருல்ல. ஆனால் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டியே, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, நானும் ரேகாவை விரும்புகிறேன்னு எப்படிம்மா உங்ககிட்டலாம் முன்னாடியே சொல்ல முடியும்? ஆனால் ரேகாவை நான் விரும்புகிறேன்னு முதல்ல முத்து மாமா கிட்ட தான் சொன்னேன். நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் என்ன நினைக்கிறேன்ற உண்மையை ரேகா கிட்ட பேசினேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த, இந்த உண்மையை ரேகா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சத்யா ரொம்ப மனசு வேதனைப்பட்டான். நான் தான் நீ என்ன யோசிக்கிறியோ அதை செய்யின்னு சொன்னேன். இப்போ அவங்க வாழ்க்கை முக்கியம் தானே அத்தை. ரேகா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக, நம்ம குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராதத்தை அப்படின்னு முத்து சொல்லும்போது, முத்து மாப்பிள்ள, நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்ல. அதனால் சத்யா கல்யாணத்தை நீங்களே வந்து பார்த்துக்கங்க. நீங்களும் மீனாவும் சீதாவும் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சீதா, இங்கே முத்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் மீனா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா சத்யாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் சிந்தாமணியை பற்றி எனக்கு தெரியும். இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அவங்க அமைதியாக இருக்கவே மாட்டாங்க. சத்யாவோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. இங்கே சந்திரா வந்து மீனாவை கவனிக்கிறாங்க. மீனா, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு முத்து ஆறுதலாக பேசுகிறாரு. பார்வதி அங்கே கதை சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதியோட ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் கதை சொல்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கதை சொல்கிறதால எல்லாரும் சந்தோஷமாக உங்களை பாராட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா கதை சொல்கிறீங்க பார்வதி. அதனால் நீங்கள் கதை சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்வதி ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த சமயம் விஜயா வராங்க. பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன விஜயா வந்துட்டியா? ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. வருவாங்க. ஆமாம் உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் நிறைய கதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், உனக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியம். நான் வந்திருக்கேன்ல, ஜூஸ் எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா நிறைய வேலை இருக்குது விஜயான்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சிந்தாமணி வராங்க. ஆனால் சிந்தாமணி ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்வதி கவனிக்கிறாங்க. விஜயா இங்கே சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, மனோஜுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன். நிச்சயம் நல்லபடியாக நடந்துருச்சு. என்ன சிந்தாமணி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களை எப்படி நிச்சயத்துக்கு வர சொல்லன்னு தெரியல, அதான் ஃபோன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. என்ன சிந்தாமணி இப்படி பேசுகிறீங்க? நீங்களும் தானே மனோஜுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. மனோஜுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்காக பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? என்னாச்சுன்னு கேட்கும்போது, உங்கள் மருமக மீனாவும் முத்துவும் செய்கிறதெல்லாம் சரியா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவோட தம்பி சத்யாவை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சத்யா இப்போ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகிறதா மீனா எப்பயுமே தன்னுடைய தம்பி சத்யாவை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பா. ஆனால் சத்யாவை பற்றி எனக்கு தானே தெரியும். என் பணத்தையே எடுத்துகிட்டு போன சத்யாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதால தான் நானும் அமைதியாக இருந்தேன். ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் சத்யாவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சத்யா இங்கே வந்து எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சத்யா இனி எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வர வேண்டான்னு சொல்ல வேண்டிதானே? சத்யாவுக்கு எதுக்காக நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்காக வந்து வேலையெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே மேடம் வேலை போட்டு கொடுத்தேன், இது எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா மேலே உள்ள நம்பிக்கையில் சத்யா ரொம்ப பொறுப்பாக வேலையை பார்த்துக்கிறான். நம்ம கம்பெனி இப்போ ரொம்ப நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணமே சத்யா தானே. என் வீட்டுக்காரர் முதல்ல சத்யாவை ரொம்ப பெருமையாக பேசினார். ஆனால் இப்போ தானே சத்யாவை பற்றின உண்மை எங்களுக்கே புரிய வருதுன்னு சொல்லும்போது, சத்யா அப்படி என்ன தான் செஞ்சான் சிந்தாமணி? எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி உடனே இங்கே சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் மீனா தான் காரணம்னு சொல்வீங்க போல அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி உங்களுக்கு என்ன தெரியும், மீனா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சிந்தாமணி. மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே உங்கள் ஆளுங்களை அனுப்பி மீனாவுக்கு பிரச்சனை செய்ய வச்சிங்க. முத்து தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா என் வேலையில் தலையிட்டாங்க, என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சாங்க, அதனால தான் இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இந்த மீனா என்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ரேகாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிட்டாங்கல்ல. என்னுடைய சொத்து பணம் எல்லாமே சத்யாவுக்கு கிடைக்கணுன்றதுக்காக மீனாவும் முத்துவும் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா விஜயா மேடம் அப்படின்னு சிந்தாமணி கேள்வி கேட்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து மீனாவை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு மீனாவை பற்றி பேசுகிறீங்க? எதுக்கு மீனா வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா சத்யா என் பொண்ணு ரேகாவை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே இங்கே பார்வதி வந்து, என்ன சொல்கிறீங்க? சத்யா வந்து ரேகாவை விரும்புகிறானா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் இதெல்லாம் கேட்ட உடனே நீங்களே என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்கள் மருமக மீனா தான். அவங்க தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. மீனாவால் எனக்கு எப்பயுமே பிரச்சனை மட்டும்தான் வருது. எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா எல்லாரும் என்னை பாராட்டி பேசியிருப்பாங்க, எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? நான் வேணும்னா மீனா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மீனா கிட்ட பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பேசாமல் ரேகாவை வந்து வேறு கம்பெனியை பார்த்துக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்ப போகிறேன். ஆனால் மறுபடியும் மீனாவும் முத்துவும் பிரச்சனை செஞ்சாங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க,
உங்கள் பொண்ணு ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா வேணும்னே இப்படி செய்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன, வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு மீனா உங்கள் வீட்டு மருமகளாக வந்தாங்கல்ல, அதே மாதிரி சத்யா வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகலாம்னு நினைக்கிறான். அதான் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி உங்களுக்கு மீனாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு மீனாவுக்கு இன்னும் பிரச்சனை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி சொல்கிறாங்க, ஏற்கனவே செஞ்ச பிரச்சனையால் சிந்தாமணி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. இதெல்லாம் போதாதா, இன்னும் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நீயே பேசுறியே விஜயா, இதெல்லாம் சரியா? மீனா வந்து உன்னுடைய மருமக தானே, மீனா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ என்ன, சத்யாவும் சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவும் விரும்புகிறாங்க, அவ்வளவுதானே. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் உண்மையாகவே விரும்புகிறாங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா தானே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரேகாவை வெளியூருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரேகா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சத்யா தான் முக்கியம்னு சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன செய்வீங்க சிந்தாமணி? அதனால் நீங்களே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. உங்கள் பொண்ணு ரேகா சத்யாவை விரும்புகிறாங்கன்னா சத்யா ரேகாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பொறுமையாக அமைதியாக வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஏன், மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியும். விஜயா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இங்கே மீனா எவ்வளோ பொறுமையாக குடும்பத்தை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் ரேகாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து ரேகாவுக்கு சீக்கிரமாக வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணி வைங்க. மீனா வந்து ரேகாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி. உடனே விஜயா ரொம்ப கோவமா, பார்வதி என்ன பேசுகிற, உனக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. அது எப்படி சிந்தாமணியோட பொண்ணு ரேகா அங்கே மீனா வீட்டுக்கு மருமகளாக போக முடியும், அதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா என் வீட்டு மருமக, ஆனால் மீனாவை நான் இன்னும் மருமகளாக ஏற்றுக்கல. எதுக்கு, மீனா கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, அதனால தான் மீனா என் மருமகளே இல்லைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தானே சிந்தாமணி யோசிப்பாங்க. ரேகாவுக்காக பெரிய பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு என்கிட்டயே சிந்தாமணி சொல்லியிருக்காங்களே, அப்படி தானே சிந்தாமணி? ஏன் ரேகா என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் நானும் ஆசைப்பட்டிருக்கேன். சிந்தாமணிக்கிட்ட பேசியிருக்கேன். ரேகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கூட பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சிந்தாமணி. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கே ரேகா மருமகளாக வர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா மீனா வீட்டுக்கு மட்டும் ரேகா மருமகளாக போனால் சரின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் சிந்தாமணிக்கு தெரியாதா என்ன? என்ன சிந்தாமணி ரொம்ப யோசிக்கிறீங்க? இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மீனாவுக்கு மட்டும் இல்லை, மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்கணும். அப்போ தான் சத்யா இனி ரேகாவோட வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க. சத்யா உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கவும் கூடாது. மீனா இதெல்லாம் பார்த்து என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்கணும். என் பேச்சை கேட்காம மீனா என்னை ரொம்ப எதிர்த்து பேசுகிறால, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரேகா ரொம்ப முக்கியம். ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னா மீனாவுக்கு மட்டும் இல்லை, மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் பிரச்சனை செய்யணும். அதே மாதிரி ரேகா உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு இங்கே வேணும்னே விஜயா இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி. என்ன இந்த விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிந்தாமணி வந்து வேணும்னே மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செய்வாங்க. இப்போ இதை ஒரு காரணமாக வச்சு ஏதாவது பிரச்சனை செய்யணும், மீனா வந்து விஜயா வீட்டில் இருக்கக்கூடாது, தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற விஜயா வேணும்னே மீனாவுக்கும் மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாளே, விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும், இப்படியே பொறுமையாக இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா என்னென்ன பேசுகிறாங்கன்னு எல்லாத்தையும் தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுக்கிறாங்க பார்வதி. சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயா மேடம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நானும் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து ரேகா வந்து சத்யா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா. நானும் வந்து ரேகா கிட்ட பேசி பார்த்தேன், நீ வெளியூருக்கு போகணும், அங்கே நம்ம கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை நீ தான் நல்லா பார்த்துக்கணுன்னு. ஆனால் அங்கெல்லாம் போகவே முடியாதுன்னு ரேகா இப்போ என்னை ரொம்ப எதிர்த்து பேசுகிறா. இந்த உண்மை எனக்கு தெரியும்னு என் பொண்ணு ரேகாவுக்கு தெரியாது. அதே மாதிரி ரேகா கிட்ட நான் மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் பேசி பார்த்தாங்க. ஆனால் எங்கள் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இருக்கா ரேகா. ஏன்னா மீனா முத்து பேச்சை மட்டும்தானே கேட்குறா, அப்புறம் எப்படி ரேகா என் பேச்சை கேட்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி என் ஆளுங்களை அனுப்பி இங்கே மீனாவுக்கும் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக சரியான பதில் கொடுப்பேன். இவங்க எல்லாரும் செய்கிற பிரச்சனையால் இனி வந்து சத்யா வேறு வழியே இல்லாமல் இங்கே ரேகா கிட்ட பேசக்கூடாதுன்னு யோசித்து இப்படி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். இனி ரேகா வழியில் யாரும் தலையிடக்கூடாது, ரேகா என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்யுங்க, அப்போ தான் இவங்க எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. சிந்தாமணி நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க,
உங்களுடைய பணம், சொத்து எல்லாமே இங்கே சத்யாவுக்கு வரணும்னு தான் மீனா வேணும்னே இப்படிலாம் யோசிச்சு இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறா. அதனால் நீங்களும் மீனாவுக்காக சரியான பதில் கொடுக்கணும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. மீனாவால் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். மீனா என் வீட்டில் தானே இருக்கா. இப்படி வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் இந்த கல்யாணம் நடந்தா நீ என் வீட்டில் இருக்க முடியாதுன்னு மீனா கிட்ட உங்களுக்காக நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல விஜயா, உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இனி மீனாவுக்கும் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சிந்தாமணி கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பார்வதிக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த விஜயா திருந்தவே மாட்டா. என் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும், மீனா நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாள்ல இந்த விஜயா. விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். இனி விஜயா என் வீட்டுக்கு வரக்கூடாது. சிந்தாமணியும் விஜயாவும் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு இப்போ தான் என்கிட்ட எல்லா ஆதாரமும் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. மீனாவுக்கு மட்டும் சிந்தாமணி பிரச்சனை செய்யட்டும். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்கும் நானே வந்து சரியான பதில் கொடுப்பேன். இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல. இவங்க பேசுனதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது. மீனாவுக்காக சப்போர்ட் பண்ண நான் வரமாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஜயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மீனாவுக்கு தான் சிந்தாமணி பிரச்சனை செய்ய போகிறாங்கல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, இப்படிலாம் பேச அசிங்கமா இல்லை? நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியே, அதே மாதிரி மீனா உங்கள் வீட்டு மருமக தானே, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உனக்கு தோணவே தோணாது. எவ்வளோ தான் உங்ககிட்ட பேசுறது, நீ திருந்தவே மாட்ட. நான் சொல்கிறத கேளு. சிந்தாமணிக்கு வேற யோசனை சொல்லியிருக்கேன்ல, அதனால் உனக்கு தான் விஜயா பிரச்சனை வரப்போகுது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ பேசாமல் பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டியதானே, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே. மீனா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்காக நீ சந்தோஷப்படணும். மீனா தான் உங்கள் குடும்பத்தை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறான்னு நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு, மீனா எங்கள் வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல, இதில் சத்யாவுக்கு வந்து உங்கள் பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சிந்தாமணிக்கிட்ட வேற பேசிகிட்டு இருக்க. என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், உனக்கு நிறைய வேலை இருக்குது. நானும் சிந்தாமணியும் பேசுகிறது நீ எதுக்கு கேட்டுட்ருக்க? எப்போ பார்த்தாலும் நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, ஆனால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதான் மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு சிந்தாமணிக்கிட்ட இப்படி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் சத்யாவை பற்றி உனக்கு தெரியும். சத்யாவால் எங்கள் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. சத்யாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சந்தோஷப்பட முடியுமா? அதனால தான் இப்படி பேசினேன். ஏன் மீனாவோட அம்மாவை என் சம்மந்தியாக நான் ஏற்றுக்கிட்டதே இல்லை. அவங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் விஜயா, இதுக்கு மேலே என் வீட்டு பக்கமே வராதன்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி, நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தானே சப்போர்ட் பண்ணுவேன். அதான் நீ என் ஃப்ரெண்டு தானே, அப்போ என் பேச்சை கேட்கணும். மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இவ்வளோ நேரம் நான் எதுக்காக பொறுமையாக இருந்தேன் தெரியுமா? நீ என்னெல்லாம் பேசுகிறேன்னு கேட்குறதுக்காக பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. இப்போவே இங்கேருந்து கிளம்பு. மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் மீனா முத்துவுக்கு பிரச்சனை வரணும்னு நினைக்கிற. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவா இவ்வளோ நேரம் பேசினேன்? இல்லையே, மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தானே சிந்தாமணிக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசியிருக்க. அதனால் நீ இனி என்கிட்ட பேச வேண்டாம், இப்போவே இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா மேடம், நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி, உன்னுடைய ஃப்ரெண்டு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இங்கே என் ஃப்ரெண்டு சொல்கிறதும் சரிதானே, நீ தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டியே விஜயா, அதனால் நீ என்கிட்ட பேச என் வீட்டுக்கு வர வேண்டாம். இனி உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கிட்டேயும் சொல்லிடு, என் வீட்டுக்கு விஜயா நீயும் வர வேண்டாம், உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணியும் வர வேண்டாம், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா ஏன் இப்படிலாம் செய்கிறான்னு ஒன்றுமே புரியல. ஆனால் விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு இங்கே ஏற்கனவே விஜயாவும் சிந்தாமணியும் பேசிகிட்டு இருந்த ஆதாரம் பார்வதியோட ஃபோனில் இருந்ததால் பார்வதி உடனே அங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறதுக்காக வராங்க. அங்கே வந்த பார்வதி வந்து இங்கே மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு விஜயாவும் சிந்தாமணியும் இப்படிலாம் வந்து திட்டம் போடுறாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது. மீனா வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேலையை செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் மீனா முன்னேறக்கூடாது, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இப்படி வந்து மீனாவோட மாமியார்
விஜயா தான் சிந்தாமணிக்கு யோசனை சொல்லியிருக்காங்க. விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஆனால் விஜயாவால் மீனாவோட வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். வேணும்னா இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஃபோனில் இருந்த ஆதாரத்தை அங்கே போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே உண்மையை புரிய வைக்கிறாங்க பார்வதி. ஆமாம், மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக இங்கே சிந்தாமணியும் விஜயாவும் இப்படிலாம் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மீனாவுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியும்? இங்கே மீனாவோட தம்பி சத்யாவும் இங்கே சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா வேணும்னே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே சிந்தாமணிக்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே என் ஃப்ரெண்டு விஜயா தான் அப்படின்னு விஜயாவை வசமாக மாட்டி விடுறாங்க பார்வதி. உடனே அங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க பார்வதி. அங்கே போலீஸ் விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே பதட்டமாக அண்ணாமலை, மனோஜன் எல்லார்கிட்டையும் உதவி கேட்குறாங்க விஜயா. அங்கே விஜயா போலீஸ்கிட்ட சார், நான் என்ன சார் செஞ்சேன், எதுக்கு சார் என்னை வர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் தானே சிந்தாமணிக்கிட்ட யோசனை சொல்லியிருக்கீங்க, மீனாவுக்கும் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறதுக்காக நீங்கள் தானே பேசியிருக்கீங்க, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லும்போது, பார்வதி, என்ன பார்வதி, நீ தான் இந்த உண்மையை சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விஜயா, நான் தான் உண்மையை சொல்லியிருக்கேன். ஏன்னா மீனா முத்துவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். என் வீட்டுக்கு தானே பேசுனீங்க, அதான் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக நானே வந்துட்டேன். நீ தானே யோசனை சொன்ன விஜயா, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே. அப்புறம் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணணும், மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணியும் விஜயாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்வதி இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. இங்கே விஜயா மன்னிப்பு கேட்குறாங்க. நான் அப்படிலாம் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன், மீனா என்னுடைய மருமக அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இப்போ எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுகிற, ஆனால் மீனா என் மருமகளே இல்லைன்னு எவ்வளோ பேசியிருக்க, மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க, இப்போ என்ன மறுபடியும் பொய் சொல்கிறியான்னு கேட்கும்போது, இல்லை பார்வதி, நான் உண்மையாகவே மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிறேன், என்னால் எந்த பிரச்சனையும் வராது, வேணும்னா சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நானே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி சொல்கிறாங்க, விஜயாவையும் சிந்தாமணியவும் நம்பாதீங்க, விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. விஜயாவும் சிந்தாமணியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. இங்கே விஜயா சிந்தாமணி பேச்சை கேட்டு வேணும்னே மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செய்யணும்னு வேற நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு விஜயா சிந்தாமணிக்கு இப்படிலாம் யோசனை சொல்லணும், சிந்தாமணி நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு. நல்ல வேலை பார்வதி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. விஜயா திருந்தவே மாட்டாங்க, அதனால பார்வதி செஞ்சது எல்லாமே சரிதான்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. சிந்தாமணியும் விஜயாவும் என்ன செய்யன்னு தெரியாம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னு விஜயா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க பார்வதி. மீனாவுக்கு உதவி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க பார்வதி.